இறை இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கிற அந்த தலைப்பு, அதற்கான இறைமொழி 1 அரசர்கள் நூலிலே அங்கு தரப்பட்டிருக்கிற அந்த செய்திகள். அதை சுருக்கமாக நாம் ஒரு தலைப்பாக சொல்ல வேண்டும் என்றால், வேண்டுதல் கேட்கப்படும் இடம் இந்த கோயில் என்பதுதான். நாம் வேண்டுகின்ற அந்த மன்றாட்டுகள் எல்லாம் இருக்கின்றனவே, இவையெல்லாம் கேட்கப்படுவதற்குரிய ஒரு இடம் இது. கேளுங்கள் தரப்படும் என்று இறைமகன் இயேசு சொல்லியிருக்கிறாரே, எங்கு வந்து கேட்க வேண்டும்? இங்கு வந்து கேளுங்கள், கண்டிப்பாக தரப்படும் என்று சொல்கிற அளவுக்கு இன்றைய தலைப்பு அமைகிறது. ஆண்டவரே, நீர் சொல்லியிருக்கிறீர், இந்த இடத்தில் நான் இருக்கிறேன், நான் உங்களுக்கு ஆசி வழங்குகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் என்கிற ஒரு நம்பிக்கை இந்த அரசர்கள் நூலிலிருந்து நமக்கு தரப்படுகிறது. எனவே இங்கு வருகிறவர்கள் எவரும் ஏமாந்து செல்ல மாட்டார்கள். இன்றைய இந்த தலைப்பு தழுவி நாம் இந்த கோணத்தில் சிந்திக்கலாம் என்று எண்ணுகிறேன். எந்த கோணம்? வேண்டுதல் கேட்கப்படும், நாம் வேண்டுகின்றவையெல்லாம் இங்கு தரப்படும். ஆனால் அந்த வேண்டுதல்களை நாம் அமைக்க வேண்டிய முறைகள் என்ன என்பதை மட்டும் நாம் இன்று ஆய்ந்து பார்த்து கொள்வோம். அதற்கு ஒரு 6 தலைப்புகளை இங்கு நாம் முன்வைத்து சிந்திக்கலாம் என்று எண்ணுகிறேன். எந்த முறையிலெல்லாம் வேண்டுதல் நடத்தப்பட்டால் அவை கேட்கப்படும். ஆக அந்த 6 என்பது நமக்கு ஏற்கனவே தெரியும். இறைமகன் இயேசு செய்த முதல் புதுமைக்கு பயன்படுத்தப்பட்ட கற்சாடிகள், கல் தொட்டிகள் 6. எனவே அப்படி ஒரு 6 அவையெல்லாம் கேட்கப்படும். இருக்கிற மிகச் சாதாரண தண்ணீரெல்லாம் அது கொடிமுந்திரி சாறாக, புதுமை மிகு கொடிமுந்திரி சாறாக மாறும் என்கிற அந்த நம்பிக்கையில் இந்த 6 கல் தொட்டிகளை ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். ஒவ்வொன்றுக்குள்ளும் இருக்க வேண்டிய அந்த தண்ணீர் என்ன, அதை அவர் மிகச் சிறப்பு மிக்க நேர்த்தியான ரசமாக கொடிமுந்திரி சாறாக மாற்றி தருவார் என்ற நம்பிக்கையில் இந்த அருளுரையில் நாம் பயணிப்போம். நன்று, எல்லாரும் இங்கு தான் இருக்கிறீர்கள். எனவே இந்த வகையில் இந்த 6 தலைப்புகளை ஒவ்வொன்றாக நாம் பார்ப்பதற்கு நேரம் எடுத்துக்கொள்வோம். முதலில் எந்த முறையில் நாம் வேண்ட வேண்டும் என்கிற அந்த 6 வகையில், அந்த அறுசுவை உணவு போன்று அறுசுவையில் நாம் நம்முடைய மன்றாட்டை எழுப்புவதற்கென்று இங்கு தரப்படுகிற அந்த சுவைகள் என்ன என்ற ஆய்கையில் முதல் கருத்து பணிவு. பணிவான வேண்டுதல், அது நாம் கேட்பதையெல்லாம் பெற்றுத்தரும். எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்லலாம்? இறைமகன் இயேசு சொல்கிற அந்த உவமையிலேயே அவர் அதை ஒரு பாடமாக கற்றுத்தருகிறார். பரிசேயரும் வரி தண்டுகிறவரும் கோயிலுக்கு செல்கிறார்கள். அங்கே கோயிலுக்கு சென்றவுடன் அவர்கள் மன்றாடுகிறார்கள். பரிசேயன் எழுந்து நின்று கொண்டு அவன் செய்த எல்லா மேன்மைகளையும் அங்கு விளக்குகிறான். ஏதோ ஆண்டவருக்கு தெரியாது புரியாது என்பது போன்று அவர் விளக்குகிறார். ஆண்டவரே, நான் சட்டத்தை எல்லாம் கடைப்பிடிக்கிறேன், நோன்பு இருக்கிறேன், 5 வேளையும் நான் ஜெபம் பண்ணுகிறேன் என்றெல்லாம் சொல்லி தன்னை பற்றி உயர்வாக எடுத்துரைத்து, அதோடு தன்னை பற்றி எடுத்துரைப்பது போன்று அங்கு கடவுளுக்கும் நன்றி செலுத்திக் கொள்கிறார். எப்படி? என்னை இந்த ஒரு பாவி போன்று படைக்காததற்காக நன்றி அப்படின்னு சொல்லுகிறார். வரி தண்டுகிறவர்கள் போலோ, இவரை போன்றோ அல்ல வேறு பாவிகள் போன்றோ நான் இல்லாமல் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இங்கு நன்றி மேலோங்கி நிற்கிறதா அல்லது தீர்ப்பிடுதல் மேலோங்கி நிற்கிறதா? தீர்ப்பிடுதலும் தன்னை பற்றிய தற்பெருமையும் இவையெல்லாம் மேலோங்கி நிற்கிறது. எனவே அந்த மன்றாட்டுகள் இங்கு செவி மடுக்கப்பட மாட்டா. அதை இயேசு மிக உறுதியாக இயேசுவின் ஒவ்வொரு மொழியையும் நான் நம்புகிறோம். அதனால்தான் 3ஆம் நாள் நான் உயிர்த்தெழுவேன் என்று சொன்ன அந்த சொல்லை நம்பி அவர் உயிர்த்தெழுந்தார் என்று நாம் ஏற்கிறோம். நாமும் உயிர்த்தெழுவோம் என்று நம்புகிறோம். அந்த வகையில் தான் நாம் உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடி பாஸ்கா பெருவிழா காலத்திலே நாம் இருக்கிறோம். இந்த வகையில் தான் நான் இப்படியெல்லாம் பெருமைக்குரியவன் என்று பெருமை பாராட்டுகிற அளவுக்கு ஒரு மன்றாட்டை இங்கு வைக்கிறோம் என்றால் அது கேட்கப்பட மாட்டாது. அப்படின்னால் எது கேட்கப்படும்? பணிவு. அந்த பணிவினுடைய அடையாளமாக அந்த வரி தண்டுபவர் இருக்கிறார். அவர் எப்படி மன்றாடுகிறார்? அவர் சொன்ன ஒரே செய்தி. இதைத்தான் இப்போ இறைப்பதம் சேர்ந்திருக்கிற நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன்னை பற்றி இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய முதல் சொல்லாடல் அதுதான். அவர் திருத்தந்தை ஆன உடனே உலகமெங்கிலும் இருக்கிற பல்வேறு வகையான தொடர்பு ஊடக பொறுப்பாளர்களெல்லாம் வருகிறாங்க. வந்து அவர்களிடம் நேர்காணல்
அந்த நேர்காணலிலே கேட்கப்படுகிற அந்த ஒரு கேள்வி, திருத்தந்தை பிரான்சிஸ் நீங்கள் யார் என்கிற கேள்வி. அந்த நீங்கள் யார் என்கின்ற கேள்விக்கு அந்த மனிதராக பெரும் புனிதர் போன்று இருக்கிற நம் திருத்தந்தை சொன்ன முதல் விடை என்ன தெரியுமா? நான் பாவி, நான் ஒரு பாவி. இதுதான் எல்லாருக்கும் அதிர்ச்சி. உலகத்தின் திரு அவையினுடைய அந்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற மனிதர் இங்கு தொடர்பு ஊடக நண்பர்களிடம் சொல்லுகிறார், நீங்கள் யார் என்று கேட்ட அந்த கேள்விக்கான விடை நான் ஒரு பாவி. அவ்வளவுதான். ஆக இந்த வரி தண்டுபவர் சொல்கிறாரே, பரிசேயர் நின்று கொண்டு அவர் அப்படியே வானத்தை எல்லாம் எட்டி பார்த்து கொண்டு அவர் சாறை சாறையாக மொழிகளை அங்கு எடுத்து சொல்லி மன்றாடுகிறார். ஆனால் இந்த வரி தண்டுபவர், ஆண்டவரே நான் பாவி, என் மேல் இரக்கம் வையும். அவ்வளவுதான். பவுல் சொல்கிற அந்த செய்தி ரோமையர் 9:16 வரும். மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை, கடவுள் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது. சட்டம் தெரிந்த அந்த பரிசேயருக்கு இது தெரியவில்லை. ஆனால் சட்டத்தை படிக்காத, இந்த இறைவனை பற்றி கூட முழுமையாக அறிந்திராத பாவி என்று கருதப்பட்ட அந்த வரி தண்டுபவர் சொல்லுகிறார், நான் பாவி, ஆண்டவரே என் மேல் இரக்கம் வையும். அவ்வளவுதான். பரிசேயன் தான் உழைப்பதாலும் தான் வேண்டுவதாலும் தான் எண்ணுவதாலும் நான் கடவுளிடமிருந்து இத்தகைய கொடைகளை எல்லாம் பெற்றிருக்கிறேன், இன்னும் பெறுவேன் என்று அவன் பெருமிதம் கொண்டு இருக்கிறான். ஆனால் இந்த வரி தண்டுபவர் என்ன சொல்கிறார்? நான் பாவி, என் மேல் இரக்கம் ஆயிரும். இரக்கம் காட்டாதிருப்பாரோ நம் ஆண்டவர்? இத்தகைய பணிவுத்தன்மையோடு அதான் அந்த அரசு ஊழியர்களில் ஒருவர், 100 தலைவர்களில் ஒருவர் அங்கு வந்து சொல்கிறார், ஆண்டவரே என்னுடைய குரலுக்கு செவி மடுக்கிற அளவுக்கு ஊழியர்கள் இருக்கிறார்கள் என்னிடம். வா என்றால் வருகிறான், போ என்றால் போகிறான், இப்படிலாம் இருக்குது. ஆனாலும் நானும் கட்டுப்பாட்டுக்கு உரியவன் தான் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே, நீர் என்னிடம் எழுந்திரள நான் யார்? நான் தகுதியற்றவன். எனவே என் வீட்டுக்குள் நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் இங்கே இருந்தே ஒரு சொல் சொல்லுங்கள், அவன் நலம் பெற்று விடுவான். அதைத்தான் ஒவ்வொரு முறையும் நன்மை எடுக்கின்ற பொழுது நாம் சொல்லுவோம். ஆக என் இல்லத்தில் எழுந்திரள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், என் ஆன்மா நலமடையும் என்று சொல்கிறோமே. அப்படிப்பட்ட ஒரு மேன்மை. அதான் இயேசு சொல்கிறார், இப்படிப்பட்ட ஒருவரை நான் இதுவரையில் பார்த்ததில்லையே. இஸ்ரேல் மக்கள் இப்படி யாரேனும் உண்டா? அந்த அளவுக்கு பணிவு. அந்த பணிவு தன்மையில் வேண்டப்படுகிற ஒவ்வொன்றும் கேட்கப்படுகிறது. எனவே முதல் கருத்தாக, முதல் சுவையாக நாம் சிந்திப்பது அது என்ன? அது பணிவோடு மன்றாடுதல். கோயில் பெரிய கோயில், கோபுரம் மிக உயர்ந்த கோபுரம். ஆனால் கோயிலுக்குள் நுழைகிற இங்கே ஒவ்வொருவருமே அப்படி பணிந்த மனத்தோடு, இப்படி நிமிர்ந்து பார்க்கிற தன்மை அல்ல, பணிந்த மனத்தோடு, ஆண்டவரே நான் பாவி, என் மேல் இரக்கமாயிரும் என்கிற அந்த மன்றாட்டிற்கு பாருங்க, அது கேட்கப்படும். இதுதான் முதல் சுவை, பணிவு, பணிவான மன்றாட்டு. இரண்டாம் கருத்து அது என்ன? அது துணிவான மன்றாட்டு. துணிவு என்பது நம்பிக்கை நிறைந்த ஒன்று. அதில் எந்த ஐயமும் இல்லை, எந்த தயக்கமும் இல்லை. அதான் யாயீர் தன் மகள் அங்கே இறந்து விட்டாள் என்கிற அந்த செய்தியை கேட்ட உடனேயே இயேசு அருகில் நின்று இந்த செய்தியை கேள்விப்பட்டு சொல்கிறார், யாயீர் நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதீர் என்று சொல்லுகிறார். ஆக நம்பிக்கையை முழுமையாக கொண்டு அதை துணிச்சலாக வெளிப்படுகிற தன்மை இருக்கு பாருங்க. அந்த மன்றாட்டுக்கு பெயர் துணிவான மன்றாட்டு. அதற்கு யாரையும் நாம் எடுத்துக்காட்டாக சொல்லலாம். பார்வையற்றவர் அங்கு இங்கே நடக்கிற சத்தத்தை எல்லாம் கேள்வி கேட்கிறார், பார்க்கிறார். என்ன சத்தம், என்ன? அதான் இயேசு போகிறார். உடனே அவருக்கு துணிவு, ஆண்டவரே தாவீதின் மகனே என் மேல் இரக்கமாயிரும், எனக்கு பார்வை கொடும். அவ்வளவுதான் துணிவு. உடனே பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப மேதாவிகள் என்ன சொல்றாங்க, அமைதிகள் சத்தம் போடாத, ஏசு ஆண்டவர் போறார் என்று சொன்ன உடனே அவர் மீண்டும் உரத்த குரலில் துணிவோடு, ஆண்டவரே தாவீதின் மகனே என் மேல் இறங்கும் என்று சொல்கிறார். துணிச்சல், துணிவு. ஆக உடனே இயேசு அவரை அழைக்கிறார். அழைத்து அவரிடம் கேட்கிறார், ஆண்டவரே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று சொல்கிறார். நன்று, மிக தெளிவு, துணிவு. இதுதான் என்னுடைய தேவை, இதை நான் ஆண்டவரிடம் சொல்லுகிறேன். எவர் தடுத்தாலும் சரி. வெரோனிக்காள்
அந்த சிலுவை பாதையிலே அங்கு படை வீரர்கள், போர் வீரர்கள் எல்லாம் அப்படியே குமிந்து நின்றாலும் துணிச்சலோடு செல்கிறார். சென்று இயேசுனுடைய முகத்தை துடைக்கிறாரே, அதை போன்ற ஒரு துணிச்சல், ஒரு வீராங்கனை போன்று இங்கே ஒரு வீரராக அந்த பார்வையற்றவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் பார்வை பெற வேண்டும். அருமை. இயேசு வேறொன்றுமில்லை, நன்று பார்வை பெறுக, நான் விரும்புகிறேன், நீ பார்வை பெறு, அவ்வளவுதான். இந்த துணிச்சல். அதனால்தான் இயேசு அந்த குருத்து ஞாயிறு நாம் கொண்டாடுகிறோமே, அந்த நேரத்தில் அப்படி வருகின்ற போது எல்லாரும் ஓசனா ஓசனா என்று ஆர்ப்பரித்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்குள்ளவர்கள்லாம் சொல்கிறாங்க, இயேசுவே அவங்களெல்லாம் சத்தம் போடாமல் இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்ன இயேசு என்ன சொல்கிறாரு, எப்பா இந்த குழந்தைகளெல்லாம் சத்தம் போடவில்லை என்றால் கற்களை கூவும் என்கிறார். ஆமாம், துணிச்சலை வரவழைத்து அந்த துணிச்சலின் அடித்தளத்தில் மன்றாட்டுகளை முன்வைக்கிற, போற்றி புகழ்கிற அந்த தன்மைக்கு தடை இருக்க முடியாது. எனவேதான் அப்படிப்பட்ட அந்த நிலையை எருசலேம் கோயிலில் ஏழைகள் தங்களுக்கென்று ஒரு இடத்தை அங்கு வைக்கப்பட்டிருந்தார்களே, அந்த இடத்தையும் வணிகர்கள் ஆக்கிரமித்து கொண்டார்கள் என்கிற அந்த தன்மையில் தான் ஒரு அறத்தோடு இயேசு கையில் சாட்டை எடுக்கிறார். துணிச்சலோடு மன்றாடுவதற்கு வந்திருக்கிற இந்த ஏழை எளியவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கின்றதே, அவர் துணிச்சல் தன்மையோடு அதை எடுக்கிறார். இதைத்தான் அறிகிற மக்கள் எல்லாரும் ஆண்டவரிடம், இறைவனிடம் அவர்கள் துணிச்சலோடு மன்றாடுகிறார், எந்த தயக்கம் இல்லை. அதான் இயேசு கேட்பார் ஒருவர், ஆண்டவரே உம்மால் உமக்கு கூடுமானால் நீர் இதை எனக்கு செய்து தாரும் என்று கேட்கின்ற பொழுது இயேசு என்ன சொல்கிறார், கூடுமானாலா, இல்லை ஆண்டவரே உமக்கு முடிய நீங்கள் செய்து தந்துருங்க என்று சொல்ல. இதான் அந்த நம்பிக்கையோடு இணைந்த ஒரு துணிவு, அந்த மன்றாட்டு முறை, அது நன்மையை பெற்று தரும். நாம் வேண்டுவதை கேட்க முடியும், பெற முடியும். ஆனால் அந்த துணிவு இருக்கிறதா, அந்த நம்பிக்கை இருக்கிறதா? உலகத்தில் ஆயிரம் பேர் சொல்லலாம், அவன் நடிக்கிறான் அல்லது வேற ஏதோ செய்கிறான், அதை பற்றி நமக்கு என்ன? எவருக்கும் தீர்ப்பிடுவதற்கு அதிகாரம் இல்லை. ஆனால் நம்முடைய மன்றாட்டை பற்றி இன்னொரு சொல்கிறார் என்பதற்காக அந்த பயத்தை கொண்டு கோழையாக அப்படி இருப்பது நம்மிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகிறதா? இல்லை. துணிச்சல். நானும் என் ஆண்டவரும் அவ்வளோதான். அந்த ஆண்டவருடன் துணிச்சலாக கேட்கிறேன், அது கிடைக்கும். இந்த நம்பிக்கையோடு தொடர்ச்சியாக, ஏதோ ஒரு நாள் கேட்டேன், ஒரு ஆண்டு கேட்டேன், இனிமேல் என்ன கேட்பேன், இல்லை, அப்படி கிடையாது. தொடர்ச்சி, அது துணிச்சலுடைய ஒரு அடையாளம். தொடர்ச்சியை விடுகிறோம் என்றால் அங்கு கோழைத்தனம் வந்துவிட்டது, அவநம்பிக்கை வந்துவிட்டது என்பது பொருள். எனவே இந்த பார்வையற்றவர் அவர் தொடர்ந்து மன்றாடுகிறார். அதன் விளைவென்ன? அங்கு நன்மை. அதை போன்றுதான் அந்த தொழுநோயாளர்கள், அவர்கள் காட்டிலே தனிமையாக இருக்க வேண்டியவர்கள், இங்கு எவருக்கும் எந்த விதமான தொந்தரவும் செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட நிலையிலும் ஆண்டவர் இயேசு அங்கு செல்கிறார் என்பதை அறிந்து இவர்கள் கத்துகிறார்கள். அந்த தொழுநோயாளர்கள், இயேசு நின்று அவர்களை தொட்டு நலப்படுத்துகிறார். இயேசுவினுடைய செயல் துணிச்சலான செயல். அந்த இயேசுவை அணுகுகிற இந்த 10 தொழுநோயாளுடைய செயல் துணிச்சலான செயல். இந்த துணிவு, அந்த மன்றாட்டு இங்கே நன்மையை பெற்று தரும், தொழுநோயை நீக்கி இருக்கிறது என்பது இரண்டாம் கருத்தாக பார்க்க. ஆக பணிவான துணிவான இந்த மன்றாட்டுகள் நன்மையை பெற்று தரும் என்பது முதல் தொகுப்பு. 2 கருத்துகள் நிறைவு. மூன்றாம் கருத்து அது என்ன? பண்பான மன்றாட்டு. பண்பான மன்றாட்டுக்கு எடுத்துக்காட்டு யார்? பண்பு. இப்படியும் ஒரு பண்பு உண்டா? மன்றாடுவது பண்பற்ற தன்மையில் மன்றாடுவது மன்றாட்டே அல்ல. இங்கு எவரும் அழிந்து போக வேண்டும் அல்லது நான் நினைப்பது மட்டும்தான் நடக்க வேண்டும் அல்லது பொது நன்மை பற்றி எனக்கு கவலை இல்லை, இவை எல்லாமே பண்பற்ற மன்றாட்டுகள். ஆனால் பண்பான மன்றாட்டு என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறவர் யார் தெரியுமா? அந்த சிறிய பெனிசிய இனத்து பெண். அவர் இஸ்ரேல் இனத்து பெண் அல்ல, ஆண்டவரை இறைவனை ஏற்றுக்கொள்கிற ஒரு இனம் அல்ல, வேற்று இனம். அந்த இனத்து பெண் ஆண்டவர் இயேசு இங்கு வருகிறார் என்பதை அறிந்தவுடன் அங்கு மன்றாடுகிறார், ஆண்டவரே என் மகள் பேய் பிடித்தவளாக இருக்கிறார், நீர் வந்து அவளை நலமாக்கும் என்று சொன்னவுடன் இயேசு என்ன சொல்கிறார்? அம்மா, குழந்தைகளுக்கு போடுகிற உணவை நாய்க்குட்டிகளுக்கு போடலாமா? உடனே அந்த அம்மா அந்த நேரத்தில் வெளிப்படுத்துகிற தன்மை இருக்கு பாருங்க. அதான் பண்பு, அதான் இனிமை. என்ன பண்போடு சொல்றாங்க? ஆமையா, குழந்தைகளுக்கு போடுகிற உணவை நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது தான். ஆனால் குழந்தைகள் மேசையில் அமர்ந்து சாப்பிட்றாங்களே, அங்கிருந்து கீழே விழுகிற அந்த
துண்டுகள் இருக்கின்றனவே, உணவு துண்டுகள், அவற்றை எடுத்து நாய்க்குட்டிகளும் தின்னுமே என்று சொன்னதுதான். இயேசு அப்படியே விழுந்து விட்டார். அவர் மயங்கி விட்டார். எம்மா, நீர் இப்படி சொன்னதால் உம் மகள் பேய் நீங்கி நோய் நீங்கி நலமாக இருப்பாள். வறுமை நீர் இவ்வாறு சொன்னதால். சொல்லே, பண்பான சொல்லே நாம் வேண்டுவதை பெற்றுத்தரும். ஆக கடவுளிடம் மன்றாடுகின்ற பொழுது நாம் பயன்படுத்துகிற சொல்லாடல்கள் என்ன என்று பார்க்க வேண்டும். சும்மா வார்த்தை அடுக்கிட்டு போவது என்பதல்ல, ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் பண்பான வார்த்தை. அந்த பண்பான வார்த்தை இந்த பெண்ணிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். அந்த பெண் ஒரு சாதாரண சராசரியான அல்லது ஒரு எதிர்வகையான ஒரு தீய தன்மையிலான அல்லது இயேசுவை முழுமையாக நம்பாத அல்லது கடவுள் அச்சமே இல்லாத ஒரு பெண்ணாக இருந்திருந்தால் அவள் என்ன சொல்லியிருக்கணும்? ஓயா, நீயும் உன் புதுமையும், நீலாம் ஒரு ஆண்டவரா, நீலாம் ஒரு இறைவாக்கினரா, என் மகளை நீ நாய்க்குட்டின்னு சொல்றியா, அப்போ நான் நாயா என்றெல்லாம் அவள் கேட்டிருந்திருக்க வேண்டும். சாதாரண சராசரியான பெண் என்றால். ஆனால் அந்த பெண் அப்படி கேட்கவில்லையே. மிகச் சாதாரண ஆட்கள் பலரும் கூட இப்படி வெகுண்டெழுவதற்கு வாய்ப்பு உண்டு. நீ செய்யாம போ, ஆனால் ஏன் என்ன நாயின்னு சொல்ற, அப்படிலாம் கூட கேட்டிருக்க கூடும். ஆனால் அங்கே அந்த பெண்ணுடைய முதிர்ச்சியை பாருங்க. இயேசு அப்படி சொன்ன உடனே இல்லைங்கய்யா, அப்படி இல்லைங்கய்யா, அப்படி கூட சொல்லலை. இங்கே நம்மில் பலரும் பேசுகின்ற பொழுது இந்த இல்லைங்கிறது முதல்ல வரும். அப்படி வர வேண்டிய தேவையே இல்லையே. அந்த பெண் சுட்டி காட்டுகிறார். என்ன சொல்றாங்க? ஆமையா, அருமை. அதில் இருக்கிற பண்பு பாருங்க. ஒருவர் சொல்லுகிறார், அந்த சொல்லை அப்படியே ஏற்று புரிந்து அதை அதற்குரிய தன்மையோடு, முதிர்ச்சியான தன்மையோடு புரிந்து கொள்கிற, ஏற்றுக்கொள்கிற, அதற்கு அடுத்த கட்டத்தில் நம்பிக்கையோடு பயணிக்கிற அந்த முறையில் இருக்கிற பண்பை பாருங்கள். அது இனிமை. எனவேதான் ஆமையா, ஆனாலும் இயேசு அப்படியே விழுந்து விட்டார். இறைவன் நம்முடைய செயல்களை பார்த்து, நம்முடைய சொற்களை பார்த்து, நம்முடைய எண்ணங்களை பார்த்து அவர் மயங்க வேண்டும். நாம் பிரம்மாண்டமான பல செயல்களை பார்த்து நாம் மயங்கி விழுதல் அல்ல இங்கே சிறப்பு. இந்த கோயிலுக்குள் நுழைகிற நாம் கோயிலை பார்த்து நாம் மயங்கக்கூடாது. மாறாக கோயிலுக்குள் மன்றாடுகிற நம் மன்றாட்டை பார்த்து கடவுள் மயங்க வேண்டும். மயங்குவார். இயேசு மயங்கி இந்த புதுமை செய்திருக்கிறார். இந்த வீட்டுக்கு நான் இந்த ஆண்டுலாம் புதுமை செய்கிற மாதிரி இல்லை என்று அவர் எண்ணியிருந்தாலும் கூட நாம் மன்றாடுகிற அந்த பண்பான மன்றாட்டே அதை பெற்றுத்தரும். இதில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். எனவே மூன்றாம் கருத்தாக அது பண்பான மன்றாட்டு என்பது 3. நான்காம் கருத்து அது என்ன? அது மீண்டும் பண் என்பது போன்று உன் என்று வரும். உண்மையான மன்றாட்டு, உண்மைக்கான மன்றாட்டு, உண்மையாளரிடம் மன்றாட்டு என்று நாம் சொல்லலாம். அந்த உண்மையான மன்றாட்டு என்பதற்கு எடுத்துக்காட்டு யாரை சொல்லலாம்? சிலுவையில் இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார். அங்கே இடப்பக்கமும் வலப்பக்கமுமாக இன்னும் 2 பேர் அங்கு கொல்லப்படுவதற்காக அங்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இடப்புறம் அறையப்பட்டிருந்த அந்த கொஞ்சம் சாதாரண ஒரு குற்றவாளி அவர் என்ன சொல்லுகிறார்? இயேசுவை நையாண்டி செய்கிறார், இகழ்கிறார். நீர் ஆண்டவர் என்றால் உன்னையும் எங்களையும் காப்பாற்றும் பார்ப்போம் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் வலப்புறம் அறையப்பட்டிருந்த அந்த குற்றவாளி என்ன சொல்லுகிறார்? உனக்கு கடவுள் மேல் அச்சமே இல்லையா? நீயும் நானும் தவறுகள் செய்திருக்கிறோம், தப்புகள் பண்ணியிருக்கிறோம், அதனால் நாம் தண்டனை பெறுகிறோம், அது நியாயமானது. ஆனால் ஒரு குற்றமும் செய்யாத இவர் தண்டிக்கப்படுகிறார், இது நியாயமா என்று அவர் கேட்கிறார். பாருங்கள், அந்த நியாயத்துக்கு குரல் கொடுத்த உண்மை குரல் இருக்கு பாருங்க. அந்த உண்மை குரல் அது அவருடைய வேண்டுதலுக்கு அப்படியே பலனை பெற்றுத் தருகிறது. என்ன வேண்டுதல் வைத்தார்? ஆண்டவரே, இயேசுவே, நீர் மாட்சி உரிமையோடு வருகின்ற பொழுது என்னையும் நினைவு கூறும் என்று சொன்னாரா? அதன் மன்றாட்டு. அந்த மன்றாட்டை கேட்டவுடன் இயேசு என்ன சொல்லுகிறார்? வாழ்நாள் முழுவதுமே திருடு உட்பட ஏராளமான குற்றங்களை அவர் செய்திருந்தாலும் கூட அந்த இறுதி நேரத்திலே உண்மைக்காக குரல் கொடுத்தார். இவர் ஒரு குற்றமும் செய்யாதவர். அங்கு இருந்த அன்னை மரியா உட்பட எவரும் கூட இயேசு குற்றமற்றவர் என்று உரத்த குரல் அங்கு சொன்ன
செய்தி அங்கு இல்லை. உண்மைதானா? ஆனால் குற்றவாளி என்று பலரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு மாற்று சொல்வதற்கு அங்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் துணிச்சலோடு சொன்ன ஒருவர் யார் என்றால் அவர் இந்த நல்ல குற்றவாளி. இவர் குற்றமே செய்யாதவர், இவர் நீதிமான், இவர் தண்டிக்கப்படுவது அநீதி என்று சிலுவையில் அறையப்பட்ட அந்த நிலையிலும் கூட அவர் குரல் கொடுக்கிறார். நீதிக்கான குரல், உண்மைக்கான குரல். அந்த உண்மைக்கான குரல் கொடுத்து மன்றாடுகிற அந்த மன்றாட்டு உண்மையான மன்றாட்டு. அந்த மன்றாட்டு பயனை பெற்று தந்தது. அது என்ன? அதுதான் கிடைப்பதற்கு அரிதாக இருக்கக்கூடிய அந்த வெகுமதி, விண்ணக வாழ்வு. இன்றிரவே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய். ஆண்டவரே, இந்த குற்றவாளி தான் பாவி என்பதையெல்லாம் உணர்ந்து தன்னோடு இருக்கிறவனையும் கண்டித்து அங்கு இருக்கிற எல்லாரும் நடுவில் ஒரு நற்செய்தியை அறிவித்து இப்படியெல்லாம் சொல்கின்ற பொழுது அங்கு உள்ள போர் வீரர்கள், படை வீரர்கள் இன்னும் தன்னை துன்புறுத்துவார்கள் என்ற நிலை இருந்தாலும் கூட துணிச்சலோடு உண்மையை எடுத்துரைக்கிறார். பாருங்கள், இயேசுவின் ஒரு மறுபதிப்பாக பிலாத்தியிடம் இயேசு சொல்கிறார், அரசன் என்று நீர் சொல்கிறீர், ஆனால் உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே நான் வாழ்ந்தேன் என்று அவர் சொல்கிறார். பாருங்க, அந்த உண்மைக்கு சான்று பகிர ஒருவராக இந்த குற்றவாளி, நல்ல குற்றவாளி இருக்கிறார். எனவே அவர் வேண்டுதல் கேட்கப்படுகிறது. எனவே அவர் விண்ணகம் பெறு. ஆக இந்த 4 போதும். இருப்பினும் நம் தாயும் தந்தையும் மன்றாடி அந்த மன்றாட்டு இருக்கிறது, அதை பார்த்து நாம் நிறைவு செய்வோம். அந்த 2 என்ன? ஒன்று நம் அன்னை மரியாவின் மன்றாட்டு. அது என்ன மன்றாட்டு? பொறுமையான மன்றாட்டு. பொறுமையே புதுமைக்கு அடித்தளம். புதுமை வேண்டுமா? பொறுமையாக இருங்க. புதுமை வராட்டியும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் பொறுமையை இழக்கலாம். ஆனால் பொறுமையாக இருக்கிற எவரும் புதுமையை பெறாமல் போக மாட்டார். புதுமையை பெறாதவர்கள் ஆய்ந்து பாருங்கள். ஒருவேளை நான் பொறுமையாக இல்லாமல் இருக்கிறேனோ, அல்லது பொறுமைக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த பொறாமையில் இருக்கிறேனோ என்றெல்லாம் ஆய்ந்து பார்த்தால் தெரிய வரும். ஏன்னா பொறுமைக்கு எதிராக இருக்கக்கூடிய பொறாமை மிகப்பெரிய தீயவற்றை தருவதற்கான வாய்ப்புண்டு. நம் வீட்டில் நடந்திருக்க வேண்டிய இந்த புதுமை, இவ்வளவு மன்றாட்டுகள், இவ்வளவு நேர்ச்சைகள், இவ்வளவு தவங்கள், இவ்வளவு தர்மங்கள், இவையெல்லாம் செய்தாலுமே கூட ஏன் இந்த புதுமை நடக்கலை அப்படிங்கிற மாதிரி யாருக்கேனும் அங்கு தயக்கங்கள் அல்லது ஒரு கேள்விகள் இருக்கின்றனவென்றால், நீங்கள் குடும்ப ஜபத்தில் எல்லாரும் உட்கார்ந்து ஆய்ந்து பார்க்கணும். பார்த்து என்ன கேள்வி கேட்கணும்? எம்மா, யார் மீதாவது பொறாமப்பட்டு இருக்கீங்களா? அப்படி பொறாமப்பட்டு இருந்தால் புதுமை வர முடியாது. ஆய்ந்து பார்த்த பொறாமை தூக்கி எறிங்க, உடனே புதுமை நடக்கும். ஆக இங்கு அன்னை மரியா நமக்கு முன்வைக்கிற அந்த மன்றாட்டு முறை என்னன்னா, பொறுமை மன்றாட்டு. அவ்வளோதான். பொறுத்து கொள்ளாமை அல்ல, வெகுண்டெழுதல் அல்ல, அல்லது யார் மீதும் அவதூறாக எப்படியோ பொறாமைப்பட்டு கொண்டிருத்தல் அல்ல, மாறாக பொறுமைதான். இயேசு செய்த முதல் புதுமை கானா ஒரு திருமணம். அதான் அந்த 6 கல் தொட்டிகள் நமக்கு தெரியும். அங்கு கடைசியில் பந்தியில் வந்த அந்த ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்கள், சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்ட மக்கள், அவர்கள் வந்து நிற்கிறாங்க. மற்றவங்களாம் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு உணவில்லை என்று கவலைப்படுவதற்கு திருமண வீட்டார் உட்பட யாருக்குமே அங்கு எண்ணம் தோன்றவில்லை. அங்கு பரிதவிப்போடு பார்த்த 2 கண்கள், அது அன்னை மரியின் கண்கள், நம் தாயின் கண்கள். எனவே தான் இங்கே நம்ம எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் கடைசியில் வந்திருக்கிற அந்த ஏழைங்க, அந்த ஒடுக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு உணவில்லையே என்று அவர் பரிதவிப்போடு தன் அடுத்தவங்களுடைய துன்பத்தை தன் துன்பம் போல் பார்க்கிற அந்த தன்மை இருக்கு பாருங்க. அந்த தன்மையோடு, அந்த அறிவாற்றலோடு அடுத்தவங்களுடைய துன்பத்தை தன் துன்பம் போல் ஏற்று அந்த துன்பத்தை நீக்குவதற்கு முயற்சி எடுக்கவில்லை என்றால் அது அறிவா, அது ஆன்மீகமா, அது பக்தியா, அது கோயில் நடக்கிற வழிபாடா என்கிற கேள்வியெல்லாம் கேட்கப்படும். அந்த வகையில் தான் அன்னை மரியா அதை உணர்ந்து பார்த்து அதை தீர்க்க வேண்டும் என்பதற்காக உரியவரிடம் செல்கிறார். மகனே, ரசம் தீர்ந்து விட்டது. உடனே மகனும் மெத்த பிடித்த மேதாவிமன் என்ன சொல்கிறார்? இயேசு, அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லையே என்று அவர் அப்படியே இருக்கிறார். இங்கே தான் அன்னை மரியா எடுத்த நிலைப்பாடு என்ன? அன்னை மரியும் ஒரு சாதாரண சராசரியான ஒரு தாயாக இருந்திருந்தால், நீலாம் ஒரு மகனா, நான் தானே கேட்குறேன், எனக்காகவே கேட்குறேன், அந்த ஏழைங்களுக்காக தானே கேட்குறேன், ஏன் இதை செய்ய மாட்டேங்கிற, இதான நேரம் என்றெல்லாம் வெகுண்டு எழுந்திருக்க கூடும். ஆனால் அன்னை மரி அதை செய்யவில்லையே. அவங்க பொறுமை காத்தார்கள்.
பொறுமையோடு அந்த இடத்தை விட்டு அப்படியே நகர்ந்து அங்கே இருக்கிற ஊழியர்களிடம் என்ன சொல்கிறார்? அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள். 4 சொற்களில் அருமையான நறுக்கென்று அருளுரை. இதை மாதிரி நீளமான அருளுரை அல்ல, நறுக்கென்று ஒரு அருளுரை தான். அதை சொல்கிறாங்க, அவங்களும் அதை கடைப்பிடிக்கிறாங்க. இயேசு பார்க்கிறார், இந்த தாயினுடைய பொறுமையை நான் என்னவென்று சொல்வது? உடனே அந்த பொறுமைக்கான அந்த மதிப்பு மாண்பு இயேசு கொடுக்கிறார். அந்த இயேசு கொடுத்த அந்த மதிப்பின் அடித்தளம் இந்த பொறுமை. அந்த பொறுமையின் விளைச்சல் அங்கு புதுமை. அந்த புதுமையும் உயர்தர ரசம் தரப்படுகிறது. மற்றவங்களுக்கெல்லாம் நல்ல ரசம், இவர்களுக்கு கடைசியாக வந்தவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரசம், அதான் இடஒதுக்கீட்டு சமத்துவம் என்று சொல்வோம். அந்த ரசம் தரம் உயர்ந்த ரசம். காலங்காலமாக ரசம் மறுக்கப்பட்டவர்கள், கடைசி தான் வந்து சாப்பிட வேண்டும், இருந்தால் சாப்பிட வேண்டும், அவ்வளவுதான் என்ற நிலையில் இருந்தவர்களுக்கு இயேசு கொடுக்கிற அந்த ரசம் என்ன? தரம் உயர்ந்த ரசம். எனவேதான் பந்தி மேற்பார்வையாளர் கேட்பார், எல்லாரும் முதல்ல நல்ல ரசத்தை கொடுப்பாங்க, ஆனால் இப்போ கடைசியில் தான் தரம் குறைந்த ரசம் கொடுப்பாங்க. ஆனால் நீர் இவ்வளவு நேரமும் நல்ல ரசத்தை எங்கே வைத்திருந்தீர்? இதுதான் இயேசுனுடைய அன்னை மரியாவுடைய அந்த இடஒதுக்கீட்டு சமத்துவ புதுமை. அதான் முதல் புதுமை. அதுதான் இன்றைக்கு இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் அவங்க எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த எஸ்சி ஸ்டேட்டஸ் என்பது கொடுக்கப்பட வேண்டும். அதை இங்கே எல்லாருமே மன்றாடலாம், எவர் என்றாலும் சரி, அது நியாயமானது. இதை அன்னை மரியும் இயேசுமே குரல் கொடுத்திருக்கிறார்கள், மருந்து விடக்கூடாது. இங்கே இருக்கிற பிசிஓ எம்பிசிஓ எல்லாருமே இடஒதுக்கீடு தமிழ் தான் கிடைக்கப்பெற்ற வரங்கள். அதை போன்றால் எஸ்சி நிலையும் அவர்கள் எந்த மதத்தில் இருந்தாலும் கொடுக்கப்பட வேண்டும். போக்சோ சட்டம் என்பது பெண்கள், அந்த மாணவிகள் எந்த மதத்தில் இருந்தாலும் அது அவர்களுக்கு செல்லுபடியாகும் என்பது போன்று இருக்க வேண்டும். நீ கிறிஸ்தவ, உனக்கு இது போக்சோ கிடையாது அப்படி சொன்னால் எவ்வளவு பெரிய அநியாயம். எனவே இந்த வகையிலெல்லாம் அன்னை மரியும் இயேசுவும் அறிமுகப்படுத்தி வைத்த அந்த இடஒதுக்கீட்டு சமத்துவ புதுமை இருக்கிறதே சிறப்பு. அது எதன் அடித்தளத்தில் அமைகிறது? பொறுமை. பொறுமை, பொறுமையான மன்றாட்டு. நிறைவாக நம் தந்தை வளனார் அவருடைய மன்றாட்டு, அதுக்கு என்ன பெயர் வைக்கலாம்? அமைதியான மன்றாட்டு. அமைதி வலிமையான ஒரு மன்றாட்டு. ஆக வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டே போனால் தான் அது மன்றாட்டு என்பதல்ல, அமைதியாக இரு, அவ்வளவுதான். தந்தை வளனார் விவிலியத்தில் அவர் ஒரு வார்த்தை பேசினான்னு சொல்லிட்டு எங்கேயுமே இல்லையே. பழைய ஏற்பாட்டிலே அங்கு சொல்கிறார், அந்த மன்னர் ஆளுநர் யோசேப்பிடம் போங்க, சூசையிடம் போங்க என்று. புதிய ஏற்பாட்டில் இந்த செய்தி நமக்கு ஒரு பாடமாக வருகிறது. சூசையிடம் போங்க. சூசை அவர் அருள்வரங்களை பெற்று தருவார், அவர் கற்றும் தருவார். எப்படி மன்றாடினால் நமக்கு இங்கு அருள்வரம் கிடைக்கும் என்று பெற்றுத்தருகிற கற்றுத்தருகிற மனிதராக பெரும் புனிதராக இருக்கிற தந்தை வளனார் அவர் கற்றுத்தருகிற அந்த பாடம் அமைதியான மன்றாட்டு, குரலே எழுப்பாத மன்றாட்டு. அன்னை மரி கூட நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படியே நிகழட்டும் என்று சொன்னார்கள். தந்தை வளனார் சொல்லவே இல்லை, அவர் செய்து கொண்டே இருந்தார். அன்னை மரியா சொல்லி செய்தார்கள், தந்தை வளனார் சொல்லாமலும் செய்தார். சிறப்பு, மீச்சிறப்பு, அமைதியான மன்றாட்டு. எனவேதான் அந்த இரவிலே காவல்துறை வந்து தட்டி எழுப்பி, யோசேப்பு குழந்தையும் அதன் தாயும் அழைத்துக்கொண்டு நீ உடனே எகிப்துக்கு போ, ஏன்னா கொல்றதுக்கு தேடிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் எந்த பதற்றமும் இல்லாமல், அது இரவு என்றாலும் இருட்டு என்றாலும் அந்த தாயையும் மகனையும் பாதுகாப்பாக வழிநடத்தி செல்கிற அந்த மனிதர், அவர் மன்றாடாமலா இருந்திருப்பார்? எந்த சொல்லும் சொல்லவில்லை, அமைதிதான் அவருடைய மன்றாட்டு. திருத்தந்தை பிரான்சிஸ் தனக்கு பெயர் பிரான்சிஸ் என்று தேர்ந்தெடுத்திருப்பதற்கே காரணம் என்ன? மிகப்பெரிய புனிதர், இயற்கை ஆர்வலராக இருந்த அசிசி நகர் பிரான்சிஸ் அவருடைய பெயரை தான் ஏற்றிருக்கிறார். அந்த அசிசி நகர் பிரான்சிஸ் மன்றாடி அந்த மன்றாட்டினுடைய அந்த முதல் சொல் என்ன? அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே, அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. தந்தை வளனார் அமைதியின் ஊற்று. அவர் மன்றாடுகிற ஒவ்வொரு மன்றாட்டும் அமைதிதான், எந்த சொல்லும் அங்கு வரவில்லை. அதனால்தான் 12ஆம் அகவையில் இயேசு காணாமல் போன அந்த நேரத்தில் கூட அன்னை மரியா கேட்டார்கள், மகனே ஏன் இப்படி செய்தாய்? உன் தந்தையும் நானும் உன்னை தேடிக்கொண்டிருந்தோமே. உடனே இயேசு சொல்கிறப்ப அந்த நேரத்தில் தந்தை வளனார் அப்படி கை கட்டிட்டு பார்த்துட்டு நிற்கிறார், இவன் மகன் என்ன சொல்வார் என்று புன்னகையோடு. அப்போ இயேசு என்ன சொல்கிறார்? ஏன் என்ன தேடினீங்க?
என் தந்தையின் இல்லத்தில் நான் இருக்க வேண்டும் உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கிறார். அன்னை மரி தந்தை வளனாரை பார்க்குறாங்க, தந்தை வள அன்னை மரியை பார்க்குறாங்க, புன்னகைக்கிறாங்க. அமைதியான மன்றாட்டு. அந்த மகன் உடனே எழுந்து தாய் தந்தையோடு வீட்டுக்கு செல்லுகிறார். மன்றாட்டுடைய விளைவு ஆக தந்தை வளனாரின் மன்றாட்டு அமைதியின் மன்றாட்டு. எனவே அன்பிற்கினியவர்களே, இந்த மன்றாட்டுகள் அறுசுவை மன்றாட்டுகள். இதை வரிசையாக ஒன்றா நம்ம பார்ப்போம். நான் ஒன்று அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் முதல் இதை எல்லாருமே சேர்ந்து ஆர்ப்பரித்து சொல்லணும். சரிதானா? ஒன்று, பணிவான மன்றாட்டு. 2, துணிவான மன்றாட்டு. 3, பண்பான மன்றாட்டு. 4, என்ன, உண்மையான மன்றாட்டு. 5, பொறுமையான மன்றாட்டு. 6, அமைதியான மன்றாட்டு. இனியும் அருளுரை தேவையோ? அமைதி காப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நாம் நம் குடும்பங்களில் குடும்ப மன்றாட்டு செய்கின்ற பொழுது நம் பிள்ளைகளுக்கெல்லாம் கற்றுக் கொடுப்போம். இந்த 6 பண்புகளையும் உள்ளடக்கிய மன்றாட்டுகள் அவை வீணாக போய்விடா, அவையெல்லாம் நன்மைகளையும் புதுமைகளையும் பெற்றுத்தரும். இந்த அறுசுவை பாடங்களை அப்படியே உள்ளத்தில் பதித்து கொண்டு நம் மன்றாட்டுகளின் தரத்தை உயர்த்துவோம். நற்கருணை ஆண்டவரிடம் மன்றாடி இறையாசை பெறுவோம். ஆமென்.